காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பெரியவருடைய ஞாபக சக்தி. ரொம்ப துல்லியமாக பழைய ஊர் பேர் எல்லாத்தையும் கூட சற்று ஞாபகம் வச்சுப்பான். அது சம்பந்தமாக தான் ஒரு தடவை அப்படி தான் கோபாலகிருஷ்ணங்கிறவர் மகாபெரியவருடைய திருமணத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போனார். கூடவே ஒரு தெலுங்கு பேசுகிற மனுஷனும் கூட போனார். அவரோட தெலுங்குக்காரர் மளிகை கடை வியாபாரம் பண்ணுறாரு. மடத்தில் அன்றைக்கி மத்தியானம் அவ்வளோ கூட்டம் இல்லை. பெரியவா கொஞ்சம் விசிராந்தியாக இருந்த நேரம் அது. அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். ராயபுரம் பாலு சார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அந்த தெலுங்கு நண்பர் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரியவாளுக்கு இவர் கோபாலகிருஷ்ணன் விழுப்புரம் சிதம்பரத்தினுடைய பேரன்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். 2 பேர் நமஸ்காரம் பண்ணா. மகாபெரியவா பார்வை அந்த 2 பேர் மேலேயும் விழுந்தது. இப்படி பார்த்துட்டு பக்கத்தில் அந்த தெலுங்குக்காரரை பார்த்துட்டு, இவரை பார்த்தா தெலுங்கு தாழ்மையாக கொண்டாடுற மாதிரி தெரியுதே அப்படின்னு படிச்சுன்னு சொல்லிட்டார். தெலுங்குக்காரர் ஆடி போயிட்டார். நான் கொண்டையர் பேரன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திட்டார். எந்த கொண்டையர்? திருவண்ணாமலை பக்கமா? ஆமாம் பெரியவா, சிரிப்பாகுங்களாமா. ஓ, அந்த கொண்டையரா? நிலத்தையெல்லாம் ஆவுத்துட்டு யாகம் யோகம்லாம் பண்ணி எத்தனையோ பேர் வியாதியெல்லாம் குணமாக்கினவராச்சே. ஆமாம் பெரியவா. அவர் அட்டயோகம் பண்ணி ஆகாசத்தில் அம்பாள் தரிசனம் கிடச்சவர். உட்கார்ந்த இடத்துலேருந்தே ரமண மகரிஷ்ட பேச சக்தி அவர்கிட்ட இருந்தது. அந்த கொண்டையர் அவ்வளோ சிரேஷ்டமானவர். கிட்டத்தட்ட 40,000 அவருடைய சமாதி அடைஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பெரியவா. ஆனால் நீ அவருடைய பேர் நடக்க முடியாது. அவன் பெரியவா, நான் பேரன் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு மாமா அவர் அப்படின்னா கோபாலகிருஷ்ணன். சரி, பூஸ்திலாம் எப்படியே சௌக்கியமாக இருக்கியா? இல்லை பரவாயில்ல பெரியவா, ஏதோ சௌக்கியமாக இருக்கேன். பம்பாயில் ஒரு குடும்பம் அந்த கொண்டாயிர ஆராதனை பண்ணிட்டே வரா. ஏன்னோ காரணத்தினால சில காலம் நின்று போச்சு. நீ எடுத்து அந்த ஆராதனை நடத்துகிறிய, உன் குடும்பம் சேமமாக இருக்கும். ஆஹா, பெரியவா சொன்னப்புறம் மறுவார்த்தை கிடையாது. ஆனால் என்ன ஆனா இல்லை, கொண்டாயிர ஆராதனை தேதி எனக்கு தேதி தெரியாதே. மெட்ராஸில் லெஸ்ஸில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் அட்ரஸ்ஸை மடத்தில் மேனேஜர்ட்டு வாங்கிக்கோ. அவர்கிட்ட கேட்டால் அவருடைய பெரியம்மா ஜெயம்மான்னு ஒருத்தி இருக்கா. அவளை கேட்டு கொண்டாயிர ஆராதனை தேதியை என்றைக்குன்னு தெரிஞ்சு சொல்லுவார். ஆராதனை தேதி இப்போ தான் சமீபத்தில் வரும்னு ஞாபகம். பேசிகிட்டே இருந்த பெரியவா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து போயிட்டார். கோபாலகிருஷ்ணனும் அந்த தெலுங்கு நண்பரும் மற்றவர்கள் கொண்டையர் ஆராதனை பற்றி பேசியிருந்த அவளுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குலாம் அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. மனுஷன் ஒருத்தர் வந்தார். அவர் 50 வயசு இருக்கும் அவருக்கு. கிட்டத்தட்ட கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்துட்டு நீங்கள் விழுப்புரமா அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் ராதாகிருஷ்ணன். அப்படி நான் மெட்ராஸு மகாபெரிவாளை நீங்கள் இங்கே இருக்கிறத சொல்லிவிட்டு உடனே பார்க்க சொல்லி கோயில் இருந்தார். என்னை பார்க்க சொன்னார். உங்கள் பெரியம்மா? ஆமாம், என் பெரியம்மா ஜெயம்மா. என் நண்பர் ஒருத்தர் காஞ்சிபுரம் பார்க்குறேன், வாயுங்கூடன்னு கேட்டான். உடனே நான் வந்துட்டேன். ராதாகிருஷ்ணன் பெரியம்மாவோட ஃபோனில் பேசிட்டார். கொண்டையர் ஆராதனை இன்னும் ஒரு வார காலத்தில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டார். எல்லாருமே எல்லா குடும்பத்தோடு சிறுபாக்கம் போனான். கொண்டையர் ஆராதனை அது திருப்பி ஆரம்பிச்சிது. இதை அதிசயம்னு சொல்கிறதா, ஆசிரியர்னு சொல்கிறதா, மகாபெரிவா தீர்க்க திருஷ்டி அப்படி சொல்கிறதா, எப்படி சொன்னாலும் பொறுத்து தானே. மகாபெரிவா சரணம்.